இதனுடைய இன்னும் சில உறுப்பினர்கள் வந்து SLPP உறுப்பினர்கள் இது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அது தொடர்பில் காணொலிகளை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க இந்த நாங்க பேசுற டைம்ல. எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பில் முழுமையாக SLPP இப்ப இறங்கி இருக்கு. SLPP வேலை செய்து இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த அறகலை ஆர்ப்பாட்டம், அமரகீர்த்தியினுடைய கொலை, சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, உடைமைகள் சேதமாக்கப்பட்டது, அதற்கப்புறம் அதற்காக நட்டையீடு வழங்கப்பட்ட விவகாரம் கூட இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, இது இதனூடாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிறைய விடயங்களை வந்து இந்த NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்பில் பேசி இருக்கிறாங்க, வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. நட்டையீடு இவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நட்டையீடுகள் ஏன் வழங்கப்பட்டது? அது ஒரு விஷயத்தை நாம சிந்திக்கணும். இந்த நஷ்டஈடுகள் வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது? ஏன் அவர்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டது? இதற்காக பின்புலன்ல இயங்கினது யார் அப்படின்றது வந்து ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அல்லது NPP அமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த விவகாரங்களை நடுநிலையா செயற்படணும் இல்லையா? நடுநிலையா செயற்பட்டு நடுநிலை மைய தொடர்புள்ள விசாரணைகளோ ஆணைக்குழுக்களோ அமைத்து அந்த தகவல்களை வெளியில கொண்டு வரணும். ஆனா அந்த தகவல்கள் இதுவரைக்கும் வெளியில வந்திருக்குதா? இல்ல. அப்போ NPP அதற்கு பிறகு NPPக்கு கிடைத்த அந்த பீக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீக்கில் அந்த சொல்லுவாங்க, அந்த தகரம் சூடாவிட்டா நம்ம ரொட்டியை சுட்டு எடுக்கணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, 6:30 வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படி சுடப்பட்ட ரொட்டி தான் இப்போ ஜனாதிபதி நாட்டினுடைய புதிய அரசாங்கமாக வந்திருக்கிறது. அப்படி மக்களால் அந்த சுட நடத்தப்பட்ட சம்பவங்களை கருத்தில் கொண்டு, நாடு முகம் கொடுத்த சிக்கல்களை கருத்தில் கொண்டு வந்த அரசாங்கம் தான் NPP அரசாங்கம். இப்போ NPP அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால், இது தொடர்பில் நிறைய விசாரணைகளை நடத்தணும், இந்த விவகாரங்கள் தொடர்பில் நிறைய விசாரணைகளை நடத்தணும். அமரகீர்த்தியினுடைய முடிவு சிலரினால் மேற்கொள்ளப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு மரண தண்டனை வரைக்கும் போயிருக்குதுன்னு சொன்னா, அந்த 12 நபரை தூண்டி விட்டது யாரு? அந்த 12 நபர் அந்த நிலைமைக்கு போறதுக்கு யார் பின்புலனா இருந்தாங்க? குற்றம் செய்யறவரை விட அந்த குற்றத்துக்கு தூண்டி விடுறவங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கணும், அதுதான் சொல்லப்படும். யாரு ஒருத்தரை தூண்டி விடுறாங்களோ, நம்ம அம்பு போயிட்டு குத்துறதை விட அம்பை எய்தவர் யாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஏயப்பட்ட நபர் யாரு? சாதாரணமா ஒரு அம்பு போகாது, நம்ம எய்து விட்டா தான் அந்த அம்பு போகும். அந்த அம்பை எய்தவர் யாரு அப்படின்றத வந்து விசாரணை